5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுவாங்களே. மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டுட்டு இப்போ அறிவாலயத்துல போய் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. அவர் வந்து கடுமையா திமுகவை அட்டாக் பண்றதுக்கு காரணமே ஏடிஎம்கே வாக்குகளை எடுக்கணுன்றது தான். அதனால தான் அவர் திரும்ப திரும்ப இது டிஎம்கேக்கும் டிவிகேக்கான போட்டின்றதை தொடர்ந்து இன்னைக்கும் சொல்றாரு. தொடர்ந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துற காரணம் அதிமுகவை அப்புறப்படுத்தணும் அப்படின்றது தான். அதனால திமுக அட்டாக்கை அதிகப்படுத்துறாரு. அது வந்து எடப்பாடி பண்ணுறதை விட அதிகமாக இவர் பண்ணுறாரா, அண்ணாமலை பண்ணதை விட அதிகமாக விஜய் பண்ணுறாரா அப்படின்னா நமக்கு திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் நமக்கு ஒருமுகப்படும், போலரைஸ் ஆகும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவர் கடுமையாக அட்டாக் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதிமுகவை எதிர்த்து தனக்கு வர வேண்டிய அதிமுக ஓட்டுக்களை நம்ம சேதப்படுத்திட வேணாம். நம்ம அமைதியாக இப்போ ஏன் வந்து இப்போ திமுக வந்து ஏன் விஜயை பயங்கரமாக அட்டாக் பண்ண மாட்டேங்குதுன்னா, நம்ம அட்டாக் பண்ணி விஜயை போய் அட்டாக் பண்ணி அதில் ஏதாவது ஓட்டு சேதாரம் நமக்கு வந்துடக்கூடாது, அவர் பாட்டுக்கு அரசியல் பண்ணுறாரு, அவரை போய் தொந்தரவு பண்ணுறாங்கன்னு நினச்சிடக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப மைல்டாக அவரை விஜய் அணுகிறாங்க அவங்க. அதே மாதிரி தான் அதே கான்செப்டில் தான் விஜய் வந்து ஏடிஎம்கே ஹேண்டில் பண்ணுறாரு. அதனால வர்ற வாக்குகள் எம்ஜிஆர் வாக்குகள் அப்படிப்போ சொல்லிக்கிறார். எம்ஜிஆர் அண்ணா படத்தை போன மாநாட்டிலே போட்டார். அந்த பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து திட்டாமல் ஒரு பரிதாபப்பட்டு இது பண்ணி அந்த அங்கே இருக்க வாக்குகளை தன் பக்கம் கொண்டு வரதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் அது.